சத்தியத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் உங்களை பார்க்கிற விதமாய் தேவன் உங்களை பார்க்கவில்லை. நீங்க உங்களை யோசிக்கிற விதமா தேவன் உங்களை யோசிக்கல. நீங்க உங்க செயல்களின் அடிப்படையில், அதனால தான் நான் இங்கிருந்து ஆரம்பிச்சேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் செயலை வைத்து அவனை தீர்மானிக்கிறான், தேவன் அவனுடைய சிந்தையை வைத்து அவனை தீர்மானிக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்கிறவன் விபச்சாரன். நீ ஒரு பெண்ணை அவளோடு விபச்சாரம் செய்தால் விபச்சார குற்றத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்று பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் அதற்கு சரியான விளக்கத்தை சொல்றாரு. செஞ்சா இல்லப்பா, நினைச்சாலே. ஹலோ, இருக்கீங்களா? இன்னொரு வசனத்தை புதிய ஏற்பாட்டில் இருந்து சொல்றேன். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய, நன்மை செய்ய நினைச்சாலே உபத்திரவம். அப்போ ரியாலிட்டி எங்க நிக்குது? செயல்ல இல்ல, வெளித்தோற்றத்துல இல்ல, சிந்தனை இல்ல. வேதம் சொல்லுகிறது, தீய செயல் பாவமாம் இல்ல, தீய நோக்கம் பாவமாம், தீய சிந்தை பாவமாம். அல்லேலூயா. இப்போ இந்த விதத்தில் நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போது மனுஷருடைய உண்மைகள் செயல்களின் அடிப்படையில் உங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்கள் உங்களை குற்றவாளிகளாக பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஆதாம மாதிரி ஒரு மரத்துக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிட்டு, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் தேவன் பார்க்கிற விதமாய், ஆதாமே எப்பொழுதும் போல நான் உன்னோடு உறவாட வந்திருக்கிறேன், உன்னை கழுவி சுத்தமாக்கி மறுபடியும் என்னோடு சேர்த்துக்கொள்ள நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தேவன் பார்க்கிற விதமாய் பார்த்திருந்தார். ஆண்டவரே சாரி, மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அன்றைக்கே அவரோடு உறவாடி இருப்பான். இன்றைக்கு நீங்களும் நானும் இவ்வளவு பிரச்சனையில் இருந்திருக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஸோ இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் உங்களை பார்க்கிற விதமாய் தேவன் உங்களை பார்க்கவில்லை. அவர் உங்களை அவருடைய சொந்தக்காரர்களாக, அவருடைய மகிமைக்காக, அவருக்கென்று, அவருடைய நாமத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாய் என்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது தன்னை குற்றவாளியாக பார்த்து கொண்டிருந்தான். தேவன் அவரை நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பார்த்தார். முடிவு எது தெரியுமா? அவர் பார்த்ததுதான் நிலை நின்றது. ஹல்லேலூயா.